அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம மார்க்கெட்னா எதை சொல்லுவோம்? பல வகையான பொருளையோ அல்லது ஒரு வகையான பொருளையோ வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ ஒன்று கூடுற அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் எவ்வளவோ பேர் அவங்க ஃபிஷ்ஷை சேல்ஸ் பண்ணுவாங்க, அதை வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஓகேவா? அதே போல் தான் காய்கறிக்கும் அதை வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்க, விற்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அது ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, நிறைய பேர் ஒன்று கூடுவாங்க. ஸோ அதனால் அதை மார்க்கெட்னு சொல்கிறோம். அதே போல் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, விற்கிறதுக்கும் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அங்கே ஒன்று கூடுற இடம் தான் அதை நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட்னா ஷேரை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று கூடி அங்கே விற்கிறதும் வாங்குறதும் நடக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஏபிசின்னு ஒரு நிறுவனம் இருக்கிறதா எடுத்துக்குவோம். அந்த நிறுவனம் மேலும் விரிவடைகிறதுக்கோ இல்லை பெருசாக ஆகிறதுக்கோ அவங்களுக்கு நிறையா முதலீடு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற பணத்துக்காக அந்த நிறுவனத்தோட பங்குகளை பல பகுதிகளாக பிரித்து மக்கள்கிட்ட விற்பனை பண்ணிடுவாங்க. அதுலேருந்து வர பணத்தை முதலீடாக திரட்டி இவங்க அந்த நிறுவனத்தை மேலும் பெருசாக உருவாக்குவாங்க. இப்போது அந்த நிறுவனத்தோட பங்குகளை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த நிறுவனத்தோட பங்குதாரர்களாக ஆயிடுவாங்க. அந்த நிறுவனத்தோட லாப நஷ்டத்திற்கு ஏற்ப அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கும் லாப நஷ்டம் இருக்கும். அதாவது அந்த நிறுவனம் ரொம்ப பெரிய லாபத்தை அடைஞ்சிது அப்படின்னா அதில் யாரெல்லாம் அந்த பங்கு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் அதுக்கு தகுந்தாற் போல் லாபம் கிடைக்கும். அதே போல் அந்த நிறுவனம் நஷ்டத்தை அடைஞ்சிதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் பங்கு வாங்கியிருந்தவங்களுக்கும் நஷ்டம் ஏற்படும். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது முதல் முறையாக ஒரு கம்பெனி பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதியை திரட்டி முதலீடாக பெறுறது, இதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் 2 இருக்குது. ஒன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அப்படின்னு சொல்லுவாங்க. NSEயை நிஃப்டின்னும் BSEயை சென்செக்ஸ் அப்படின்னும் குறியீட்டால் குறிப்பிடுறாங்க. இது ஒரு இண்டெக்ஸ். NSEயில் இருக்கிற மிகப்பெரிய முதலீடு கொண்ட முதல் 50 நிறுவனங்களோட பங்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ். அதே போல தான் BSEலையும் முதல் 50 பெரிய நிறுவனங்களோட பங்குகளை அடிப்படையாக கொண்டு சென்செக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் குறியீடை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இதை ஒரு ஒழுங்குபடுத்தி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் செபி. செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபியோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் அதில் இருக்கிற புரோக்கர்ஸும் இருந்தாகணும். இப்போது ஃபஸ்ட் டைமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டைரெக்டாக உங்களால் அந்த ஷேரை பை பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புரோக்கர் இருப்பார். நீங்கள் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி புரோக்கர் மூலிமா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் பை பண்ண முடியும். உங்களால் டைரெக்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்ண முடியாது. அதனால தான் நடுவில் புரோக்கர் இருப்பாங்க. அந்த புரோக்கருங்கிறது யாரில், இப்போ நம்ம அந்த ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் அப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு புரோக்கரேஜ் கம்பெனிக்கிட்ட நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக தான் உங்களால் ஷேரை வாங்கவோ இல்லை விற்கவோ முடியும். பேங்க்கில் இருக்கிற உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இல்லை தேவைப்படுறப்ப எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பேங்க்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கோ அதுபோல் நீங்கள் வாங்குகிற ஷேரை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இல்லை விற்றீங்கன்னா அதுலேருந்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அதுதான் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கி வைக்கிற ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் போய் சேவ் ஆகும். உங்களால் டிமேட் அக்கௌண்ட்டை நீங்களாகவே ஓப்பன் பண்ண முடியாது. அது உங்களோட புரோக்கர் மூலியமாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். நீங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே அவரே உங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி பேங்க் மெயின்டைன் பண்ணுதோ அதுபோல் உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள அந்த டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2 நிறுவனங்கள் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா CDSL, இன்னொன்று NSDL. இந்த 2 நிறுவனங்கள் தான் உங்களோட ஷேர்ஸை டிமேட் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை ட்ரேடிங் ஆகட்டும் எதை பண்ணுறதுனாலும் ஒரு நல்ல புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கரா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த புரோக்கரே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு ட்ரேடிங் சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மூலயமா நீங்கள் ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அதே போல் ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கலையும் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். மேஜராக 2 விஷயம் இருக்கும் மார்க்கெட்டில். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல்னால் இப்போ நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஷேரை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எந்த ஒரு கம்பெனிலையும் போய் ஷேரை பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா கம்பெனியோட வேல்யூ எப்போ ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதே ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க, டெக்னிக்கலாக நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அதோட வேல்யூ எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களால் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிங்க. ஷேர் மார்க்கெட்டில் எப்போதுமே லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் உங்களோட காசை இங்கே வந்து போட்டுட்டு இழந்துட்டு போயிடக்கூடாது. நல்லா முதல்ல அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக முதலீடோ இல்லை வர்த்தகமோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நாளடைவில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக வந்து முடியும். ஸோ எப்போதுமே சொல்கிற மாதிரி நல்லபடியாக லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.